அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. வாங்க ஒரு சின்ன குட்டி பதிவு தான் பார்ப்போம். அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள். எல்லாம் 2 ரூபா காயின்ஸ் A to Z. 1996 நேதாஜி மட்டும் இதில் இல்லை. அப்புறம் ஏர்ஃபோர்ஸ் காயின் ஒன்று இருக்குது, இதை தனியாக வச்சுருக்கேன். ஒரு ENC காயின், இது 3000 rupees இதோட வேல்யூ, தனியாக வச்சுருக்கேன். அது போக இது A to Z. 1982 மும்பை மிண்டு 150 ரூபா. 1982 டெல்லி மும்பை மிண்டு 100 ரூபா. ஏசியன் கேம்ஸ். சுமால் ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலி 1993 மும்பை மிண்டு 150 ரூபா. பயோடைவர்சிட்டி வேர்ல்டு ஃபுட் டே 1993 ஹைதராபாத் மின்ட்டு 500 ரூபா. நான் உங்களுக்கு 500 ரூபாய் கொடுக்க போகிறதில்ல, பயந்துராதிய. வாட்டர் ஃபார் லைஃப் வேர்ல்டு ஃபுட் டே 1994 ஹைதராபாத் மின்ட்டு 500 ரூபா. 1995 மும்பை மின்ட்டு ரேர் காயின் 850 ரூபா. அக்ரி எக்ஸ்போ காயின் ஃபுல் கண்டிஷனான காயின், 100% கண்டிஷன். எய்த் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் 1 மின்ட் ஒரு காயின் 1250 ரூபா. 1996 ஹைதராபாத் மின்ட் ஸ்கேர் காயின் 500 ரூபா. சர்தார் வல்லபாய் படேல். நேதாஜி ஹைதராபாத் மின்ட் 1997 700 rupees. சர் ஸ்ரீ அரபிந்து ஆல் லைஃப் இஸ் யோகா 250 ரூபா. நொய்டா மின்ட்டு ஸ்கேர் காயின். சித்தரந்தன் தாஸ் 1998 கொல்கட்டா மின்ட் 200 rupees. சத்ரபதி சிவாஜி 1999 மும்பை மின்ட் ஸ்கேர் காயின் 150 rupees. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா 2000 கொல்கட்டா மின்ட் ஸ்கேர் காயின் 200 rupees. ஷியாம பிரசாத் முகர்ஜி ஹைதராபாத் மின்ட் ஸ்கேர் காயின் 400 rupees. 2002 ஜெயந்த் துக்காராம் இப்போ கொஞ்சம் தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். ஜெயந்த் துக்காராம் 250 ரூபா. ஹைதராபாத் மின்ட்டு. ரயில்வேஸ் 150 குளோரியஸ் இயர்ஸ் 2003 ஹைதராபாத் மின்ட்டு ஸ்கேர் காயின் 250. லூயிஸ் பிரெய்லி 2009 ஹைதராபாத் மின்ட்டு 150 rupees. காயின் ஃபுல் கண்டிஷனாக இருக்கும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1 மின்ட் காயின் 2010 கொல்கட்டா மின்ட்டு 200 rupees. 19th காமன்வெல்த் கேம்ஸ் டெல்லி 2010 கொல்கட்டா மின்ட் 200 rupees. இது ஒரு காமன் காயின். ஆனால் இது மாதிரி 2 விரல் போட்ட ஒரு டிசைன். 2010 உள்ளது. மும்பை மின்ட்டு 100 ரூபா. இது போக ஏர்போர்ட்ஸ் காயின் தனியாக. இதோட விலை இதிலே போட்டிருக்கேன், பார்த்துக்கலாம் நீங்கள். 150 250 400 900 1400 2250 2500 3500 4000 4700 4950 5150 5300 5500 5900 6150 6400 6550 6750 6950 7050 ரூபா ஆகுது இதோட ரேட்டு.
இதில் மின்ட்டு வந்து நல்ல குவாலிட்டியான மின்ட்டு வச்சுருக்கறனால கொஞ்சம் ரேட்டு அதிகமாகிடுச்சு. 7050 ரூபா இதனுடைய மொத்த விலை. 20 காயின். யாரும் 7050 ரூபா தந்து எண்ணி திக்குமுக்காடை வச்சிடாதீங்க. 7050 7000னு போடுங்க. அதில் பாதி 3500 ரூபா. 3500 நீங்கள் தர வேண்டாம். பாதிக்கு பாதியும் தர வேண்டாம். அதில் பாதி எவ்வளவு? 1750. அதை மட்டும் கொடுங்க. 1750 ரூபா. இந்த 20 நாணயங்களும் 20 நாணயமே ஃபுல் கண்டிஷனான நாணயம். எல்லாமே ரேர் மின்ட் காயின்னு. நீங்கள் ஃபுல் செக்கப் பண்ணிக்கிடலாம். 7050 ரூபா இதனுடைய ஒர்த்து. நான் தரது எவ்வளோ தரேன்? 7000 3000 1750 ரூபா தரேன். ஷிப்பிங் சார்ஜ் கூட நீங்கள் தர வேண்டாம், நானே போட்டுக்கிறேன். நாணயங்களை தேடி எடுத்து உங்களுக்கு நல்லா க்ளீன் பண்ணி ஃபோல்ட்ரு போட்டு இப்படியே நீங்கள் ஆல்பத்தில் வச்சுக்கலாம். எல்லாமே குட் கண்டிஷனான ஒரு கமாமரேட்டிவ் காயின்ஸ் கலெக்ஷன். இதில் இது ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்குது. இதை விலை குறைச்சி தர முடியலை என்னால். யூஎன்சி காயின்னு சொல்லி ஒரு 3-4 வருஷத்துக்கு முந்தையே இதை நான் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு நினைவாக ஒரு நாணயம். இதை கொடுத்தவரும் தவறி விட்டார். என்கிட்ட அப்படியே நின்று வச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு காமன்வெல்த் கேம்ஸ் கமாமரேட்டிவ் காயின்ஸ் 1 2 3 கொல்கட்டா மிண்டு ஹைதராபாத் மிண்டு. 19வது காமன்வெல்த் விளையாட்டு போட்டியை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் இந்த நாணயம். இது 3ம் இந்த சைடு நேர இருக்கும். எக்ஸாம்பிள்னால் ஒன்று 4வது எடுத்து வச்சுருந்தேன். 4வது நேர இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? இந்த பக்கம் திருப்பி வைக்கிறேன் 1. இந்த பக்கம் இது நேரம் இல்லை, 11 மணிக்கு இருக்குது. இந்த பக்கம் இதை திருப்பி வைக்கிறேன், இது 11 மணிக்கு இருக்குது. இதை திருப்பி வைக்கிறேன், இது 11 மணிக்கு இருக்குது. இது 3ம் 11 மணிக்கு இருக்குது. பார்த்துக்கோங்க. நேரம் இப்படி இருக்க வேண்டிய நாணயம் எல்லாமே 1 2 3 சாயலாகவே இருக்கா? ஒரு சைடாக 11 இருக்கா? இந்த நாணயத்தை பாருங்கள். திருப்பி வைக்கலையே, அதை இந்த வச்சிடுறேன். நேரம் இருக்கா? இந்த சென்டராக வைக்கட்டுமா? இந்த மாதிரி நேரம் இருக்கணும். ஆனால் இது எல்லாமே சாஞ்சி இருக்குது. ஒரு கிளாக் வைஸ் எரர் நாணயம். நார்மலாகவே இந்த காயின் எவ்வளோ போட்டிருக்கேன்? 200 ரூபா போட்டிருக்கேன். கமாமரேட்டிவ் காயின் 200 விட்டுருக்கேன். ஆனால் நான் கொடுக்குறது 50 ரூபாய்க்கு தான் கொடுக்கேன். இது எல்லா நாணயத்துலேயுமே நான் 4ல் 1 பங்கு தான் கொடுக்கேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். 200 ரூபாய்க்கு கொடுக்கணும்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா கிளாக் வைஸ் எரரே நான் 100 ரூபான்னு தான் கொடுக்கேன். 100 ரூபா போட்டிருக்கா? இது 3 நாணயமும் கிளாக் வைஸ் எரர். இது 3லையுமே 100 ரூபான்னு தான் போட்டிருக்கேன். அப்போ ஒரு எரர் காயினே 100 ரூபான்னு கொடுக்கல. நார்மல் காயினை வந்து நீங்கள் அதை விட குறைச்சி தான் கொடுக்கணும். இது 50 ரூபான்னு தான் கொடுக்கு. இந்த நாணயம் 25 ரூபான்னு தான் கொடுக்கு. இது 50 ரூபா தான். இது 17 ரூபாயோ 27 ரூபாயோ வரும். இது எல்லாமே 4ல் 1 பங்கு. இப்போ இது 200 ரூபானா இந்த நாணயம் 50 ரூபா தான் உங்களுக்கு. இது 800 ரூபானா இந்த நாணயம் உங்களுக்கு 200 ரூபா தான். இது 100 ரூபானா உங்களுக்கு வந்து 25 ரூபா தான். அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது 500 ரூபானா அது 125 ரூபா ஒரு நாணயம், ஹைதராபாத் மின்ட்டு நாணயம். இது 400 ரூபானா 100 ரூபா. இது 200 ரூபானா 50 ரூபா தான். எம்னெட் ஒர்த்து 7000, அதில் பாதி 3500, அதில் பாதி 1750 தான் நான் ரேட்டு சொல்லியிருக்கேன். அப்புறம் சார் விலை அதிகமாக சொல்லுதாருன்னு நினச்சிடக்கூடாது. உங்களுக்கு ஒரு 3 செட்டு 4 செட்டு இது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு செட்டு வேணும்னா இதை விடையும் விலை குறைச்சி தரதுக்கு நான் தயாராக இருக்கேன். நான் வந்து ஒரு 40-50 செட்டு வாங்கி நான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டில் வச்சுருக்கேன். நான் அப்பப்போ ஒன்றா ரெடி பண்ணி கிளியர் பண்ணி எழுதி
பார்த்து முன்பக்கம் பார்த்து பின்பக்கம் பார்த்து எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் மின்ட்டுகள்லாம் நல்லா தெரிகிற மாதிரி என்ன மின்ட்டு ஸ்கேரா காமனா ரேரா அப்படிலாம் பார்த்து இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ரேர் காயின், இது வந்து ரேரு, அதான் ஆறு போட்டிருப்பேன். எஸ் போட்டிருந்தா ஸ்கேரு, எஸ் போட்டிருந்தா ஸ்கேரு. இது மாதிரி தெளிவாக எடுத்து வைப்பேன். இதை வாங்கி நீங்கள் உங்கள் ஆல்பத்தில் வச்சா நீங்கள் சந்தோஷப்படணும், நானும் சந்தோஷப்படணும். மகிழ்வித்து மகிழுங்கள். காசு இன்றைக்கி ஒரு நாளைக்கு போகும். ஒரு சந்தோஷங்கிறது எத்தனை லட்சம் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. அதை நான் உங்களுக்கு தரணும்னு ஆசைப்படுறேன். ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷனு. இந்த மார்ச் மாதம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைட் ஒர்க்காக தான் இருக்கும். ஏன்னா வருமான வரி பிடிப்பாங்க. எனக்கு ஒரு 75,000 பிடிச்சிட்டாங்க இந்த மாதம். சம்பளமே இல்லை. இருந்தாலும் கடமைகள்லாம் செஞ்சு முடிச்சிட்டதுனால ஓரளவு ஃப்ரீயாக போயிட்டுருக்கேன். இப்போ இது வேணும்னா வாங்கிக்கோங்க. எதுவும் மனம் திறந்து பேசி பழகிட்டேன். அதனால் எதுவும் ரகசியத்தை மறைக்க முடியலை என்னால். நல்ல குட் கலெக்ஷனே வாங்கிக்கோங்க. இது ஒரு இதோட சேர்ந்து வந்துச்சு. இது வந்து யூத் இயர் 1985 மும்பை மின்ட் ஸ்கேர் காயின். இதோட ஒர்த்து 300 ரூபா, நான் கொடுக்குறது 150 ரூபா. எல்லாமே கம்மி தான். புக் பண்ணி வச்சுருந்தாலும் வைங்க, நான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். இப்போ இருக்கிறது ஒரு செட்டு தான். ஆனால் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தருவேன். வாழ்த்துக்கள்.